ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையில சொல்லுங்க, அப்படியே மறுபடியும் வருவார். இன்னொரு முறை சொல்லுங்க, அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு இரண்டாவது முறை அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? முதல் முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக, ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்து மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய், மனிதனை மீட்கெடுக்கும்படியாய், மனிதன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் இல்லாதபடியினால் இயேசு இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தி மரிக்க, சிலுவையிலே ஜீவனை கொடுக்க அவர் வந்து அது ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன வார்த்தையை தான் இங்கே கவனிக்கிறோம். கலிலேயராக மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க? நான் எப்படி போகிறேனோ அப்படியே மறுபடியும் வரப்போகிறேன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இயேசு அப்படியே வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். வேதத்தில் தான் வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். இந்த பூமியிலே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகத்திலே அதற்கேற்ற அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் அதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆகையினால் அன்றைக்கு பரிசுத்தவான் யோபு பழைய ஏற்பாட்டிலே அவர் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அவனுக்குள் இருந்த வெளிப்பாடை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும், ஆமென், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மீட்பர் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நீ அறிந்து அதற்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். அவர் நம்மை, ஆமென், இந்த உலகத்தில் அவர் நம்மை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். மனவாட்டியாகிய சபை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோன் குமார்த்தி அவர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அதற்கு ஆதாரமாக தான் ஏனோக்கை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இந்த பூமியில ஒரு உயிரோடு இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? அதற்கு ஆதாரம் ஏனோக்கு. ஆமென். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அவன் பூமியில உயிரோடு இருக்கும் போது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இது எதற்கு அடையாளமாய் தேவன் இவையெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே, ஆமென், ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது. அந்த வருகையிலே நான் பரிசுத்தவான்களை மறைமுகமாய் ரகசியமாய் நான் எடுத்துக்கொள்வேன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது, எலிசா நேரடியாய் பார்த்தான். இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது நீங்களும் நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அவரை போல மாறணும், அவரை போல நல்ல சுபாவத்தை கற்றுக்கொள்ளணும், அவருடைய அடிச்சுவடுகளின்படி நாம் நடக்க வேண்டும். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? மத்திய 24 அதிகாரத்தில் தேவனுடைய வருகையின் அடையாளத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க வீட்டில் போய் வாசிங்க. மத்திய 24 அதிகாரத்தில், மார்க்கு 13 அதிகாரத்தில் இயேசுவினுடைய வருகையை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் மறுபடியும் வரும்போது என்ன அடையாளம் இந்த பூமியில் நடக்கும்? ஆமை, சீஷர்கள் கேட்டபோது அந்த அடையாளத்தை எல்லாம் சொன்னார். நீங்கள் அதற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 21 அதிகாரத்தை எழுதி கொள்ளுங்கள். அதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்து எழுதியிருக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதும் அந்த வருகையிலே நான் எப்படி வருவேன் என்றோ, ஆமை, ஒரு திருடனை போல வருவேன் என்றோ, நினையாத நாளிலே வருவேன் என்றோ, வரும்போது பூமியிலே என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்றோ, அதற்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாய் எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும் போது முடிவு வரும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இந்த வருகை நாட்கள்ல நீங்களும் நானும் இருக்கிறபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். சபையின் நம்பிக்கை என்ன? ஏன் நாம் வார வாரம் வந்து ஆராதிக்கிறோம்? ஏன் வார வாரம் வந்து வசனத்தை கேட்கிறோம்? ஏன் ஆண்டவருக்குள்ள நம்ம சரிப்படுத்தி கொள்ளுகிறோம்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம் தவறு செய்யும் போது மனம் திரும்பிக் கொள்ளுகிறோம். இவையெல்லாம் ஏன் நடக்குது என்றால், தேவனுடைய வருகையில ஒரு நாள் குற்றம் இல்லாதவனாய், கரை இல்லாதவனாய், குறை இல்லாதவனாய் நிற்கும்படியாக தான் இவையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அப்ப ஆண்டுடைய வருகையை குறித்த நாளை குறித்து தேவன் பயன்படுத்துகிற வார்த்தையை வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த நாள் கடைசி நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருகை நாள் நீங்க எழுதி கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நாளை குறித்து ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதுதான் கடைசி நாள். ஆமென். இந்த உலகத்திலே ஆரம்பித்த ஒரு நாள் இருக்கிறது. ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது முதலாவது தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தான். அதுதான் முதல் நாள். ஆமென்.
இந்த பூமியின் கடைசி நாள் ஒன்று இருக்கிறதா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டுடைய வருகை தான் கடைசி நாள். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமா, இரண்டாவது ஆண்டுடைய வருகை குறித்த நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய பராக்கிரமத்தின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தேவனுடைய வருகை நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய நாளாம். ஒவ்வொருவருக்கு இந்த உலகத்தில் ஒரு ஃபங்க்ஷன் டே, அவனுக்குரிய நாள் என்று சொல்லுகிறோம். இந்த பிக் டே என்று சொல்லுகிறோம். திருமண நாள் அவனுடைய நாள், இந்த பிறந்த நாள் அவனுடைய நாள். கர்த்தருக்கு ஒரு நாள் வருகிறது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் கர்த்தருடைய வருகை நாள், கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது கோபாக்கினை நாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை நாளை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? வசனத்தின் அடிப்படையிலே அது கோபாக்கினை நாள். இதுவரை நாம் பார்த்த தேவன், நீ செய்த பாவத்திற்கு மன இரக்கத்தின் தேவனை பார்த்திருக்கிறோம். நீ செய்த குற்றத்தை அவர் மன்னிக்கிற தேவனாய் நாம் பார்த்திருக்கிறோம். இதுவரை ஆண்டவர் நாம் செய்த எல்லா காரியங்களையும் அவர் விட்டு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம். இதுவரை நாம் செய்கிற தேவன் சந்தர்ப்பங்களை கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தேவனாய் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்னொரு தேவன் கடைசி நாளில் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் கோபாக்கினை கொண்டு வந்து நீதியை சரி கட்டுகிறவராய், நியாயம் செய்கிறவராயும், அவனவனுக்கேற்ற கிரியைக்கு பலனை கொடுக்கிறவராயும் அவர் இறங்கி வருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அதுதான் கோபாக்கினை நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பழிவாங்கும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நாளை கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் அது பழிவாங்கும் நாளாம். ஆமென். கர்த்தர் சத்துருக்களை பழிவாங்கும் நாள், கர்த்தரை குறித்து பரியாசம் பண்ணினவர்களை சரிக்கட்டும் நாள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். சோதரர் விக்கிரகங்களை விசாரிக்கும் நாள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். இருளும் மந்தாரும் உள்ள நாள் என்று ஆண்டவர் கர்த்தருடைய வருகை குறித்து வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும் நாள் என்று ஆண்டவர் ஆமென் கர்த்தருடைய வருகை நாளை சொல்லி இருக்கிறார். எல்லா ஜாதிகளும் விரோதமாய் மாறுகிற நாள் என்று கர்த்தருடைய வருகை நாளை சொல்லி இருக்கிறார். ஆமென். அது உக்கிரத்தின் நாள் என்று கர்த்தருடைய வருகை நாளை வேதத்தில் வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சூளையை போல எரிகிற நாள் என்று கர்த்தருடைய வருகை நாளை கர்த்தர் ஆண்டவர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார். ஆமென். கோபுரங்கள் விழுந்து மகா சங்காரத்தின் நாள் என்று ஆண்டவர் வருகை நாளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? உலகத்திலே பல கோபுரங்களை நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய அடுக்குமாடிகள். ஆமென். சோதர வானம் எட்டுகிற அளவுக்கு பெரிய கோபுரங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? அப்படியெல்லாம் கட்டினார்கள். ஆமென். வேதம் ஆரம்பிக்கும் போது அப்படிப்பட்ட கோபுரங்களை கட்டினவர்களை கர்த்தர் அவர்களை தாறுமாறாக்கி போட்டார். ஆமென். ஆனால் இன்றைக்கு என்னை விட கோபுரங்களை யாரும் கட்ட முடியாது என்று போட்டி போட்டு உலகம் கட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தர் பொறுமையா இருக்க காரணம் என்ன? இப்பொழுது நான் அழிக்க வரமாட்டேன், தாறுமாறாக்க வரமாட்டேன், சங்காரம் பண்ண வருவேன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? கோபுரங்களை விழுந்து சங்காரம் பண்ணுகிற நாள் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை சரி கட்டும் நாள் என்று தேவனுடைய வருகை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மனுஷனுடைய அந்தரங்களை நியாயம் தீர்க்கும் நாள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருடைய மனுஷனுக்கும் அந்தரங்க வாழ்க்கை இருக்கிறது. அந்தரங்கள் தான் அவன் நீதியாக வாழுகிறான். அந்தரங்கத்திலே பாவம் செய்கிறான். அந்தரங்களிலே ஆமை யாருக்கும் தெரியாத சில குற்றங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே என்னுடைய வருகையிலே உன்னுடைய அந்தரங்களுக்கு நான் நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இயேசுவின் வருகை குறித்து வேதத்திலே இன்னும் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மணவாட்டியாக சபை என்ன செய்கிறது என்றால், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பாயனாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆண்டவர் பாருங்க, ஆவியும் மணவாட்டி ஆண்டுடைய வருகை குறித்து அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறதா, அந்த வருகையை வா என்று அழைக்கிறதா, தாகத்தோடு ஆண்டுடைய வருகை எப்பொழுது வரும் என்று ஒவ்வொரு நாளும் வருகையை வரவேற்க அது தாகத்தோடு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதா. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, யூத ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் என்றால், அவர்கள் காலையில எழுந்த உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்களாம், ஆமென் சோதரன் மாரநாதாவே எப்பொழுது நீ சீக்கிரம் வருவீராக. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் யூத ஜனங்களை ஏறெடுப்பார்கள். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமென். அது மட்டுமல்ல, ஆமென். அங்கே எருசலேமில் ஒரு சுவர் இருக்கிறதா, அந்த சுவரில் அவர்கள் முட்டி கொண்டு, ஆண்டவர் இரட்சகரே மேசியாவே நீ எப்பொழுது வரப்போகிறது என்று எப்பொழுது அங்கே ஒரு ஜெபம், ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்றைக்கு சபை என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகை குறித்து ஆவலோடு
ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எப்பொழுது வருவே? நான் சொல்லுகிற வார்த்தை சொல்லுங்க. மேசியாவே, எங்கள் இரட்சகரே, நீர் எப்பொழுது வருவே? எங்களை அழைத்து கொண்டு போக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். குற்றமில்லாமல் கரையில்லாமல் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சந்ததியில் நிற்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் வரும்போது அவர் யாராய் வருவார் என்றால் குழந்தையாய் வரமாட்டார். ஆமென். முதல் வருகையில் ஆண்டவர் எப்படி வந்தார்? இந்த பூமியிலே வெளிப்படும்போது குழந்தையாய் வந்தார். ஆமென். இரட்சகராய் வந்தார். பாவத்தை மன்னிக்கிறவராய் மீட்க வந்தார். ஆனால் இப்பொழுது வரும்போது அவர் யாராய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறார்? நம்முடைய எஜமானராய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. அவர் யாராய் வரப்போகிறார்? எஜமானர். ஆமே, இரட்சகராய் வரப்போகிறாராம். 2வது சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆமே உன்னை காப்பாற்ற. இந்த பூமியில ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. இந்த பூமியில ஒரு பெரிய உபத்திரவ காலம் வரப்போகிறது. அந்த உபத்திரவ காலத்தில் உன்னை ரட்சிக்க அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் யாரா வரப்போகிறேன் என்றால் நீதியின் சூரியனாய் வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, யாராய் வரப்போகிறார்? நீதியின் சூரியன். எல்லாரும் சொல்லுங்க, வாயில திறந்து, யாராய் வரப்போகிறார்? இயேசு நீதியின் சூரியனாய் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமே, அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, விடிவெளி நட்சத்திரமாய் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமே, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இயேசு எப்படி வரப்போகிறார் சொல்லுங்க. பக்கத்துல கரங்களை பிடி சொல்லுங்க, இயேசு ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி வரப்போகிறார் என்றால் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆமென். இயேசு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். இந்த பூமியில ஒருவேளை நமக்கு நியாயம் இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் உண்மையுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு கொடுத்த தாளந்துகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்க வரப்போகிறாரா? அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, உனக்கு இந்த ஆமே தாளந்தை கொடுத்தேன் அல்லவா, உனக்கு இந்த பிசினஸை கொடுத்தேன் அல்லவா, இதை நீ அந்த பிசினஸை வைத்து எவ்வளவு பெருக்கி இருக்கு என்று கேட்பார். ஆமே, எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இல்ல ஆண்டவரே, இந்த பிசினஸ் ஆமே சோத்திரம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆமே, ஏன் லாஸ் ஆயிடுச்சுன்னு கேட்பார். அல்லேலூயா. ஆமென் சோதரன், உனக்கு கொடுத்த பிசினஸ், உனக்கு கொடுத்த உலக வேலைகள், உனக்கு கொடுத்த திறமைகள், நீ ஆண்டவர் கொடுத்த ஊழியங்கள், ஏன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டது ஏன் இப்ப விட்டுன்னு கேட்பார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு நல்ல பிரகடனப்படுத்தி கொண்டாயே, இதையெல்லாம் ஏன் செய்யலன்னு கேட்பார். உனக்கு கொடுத்த திராணி, உனக்கு கொடுத்த தாளந்து, இதெல்லாம் புதைத்து போட்டவனை தூக்கி இருளிலே போட்டு விடுவார். பெருக்கினவனை தூக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுப்பார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? உனக்கு ஆண்டவர் 10 ரூபா கொடுத்தாலோ அதை நீ 100 ரூபா பெருக்கி இருக்கணும். ஆமே, எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லும்? பெருக்குவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது உலகத்தில். ஆமே, அல்லேலூயா. இருக்கிறதா இல்லையா? 1000 வழிகள். நீ அதை பெருக்கணும், உன் பிசினஸை பெருக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த சம்பாத்தியம், நான் டெய்லி வேலைக்கு போகணும், டெய்லி அதை காலையில் போய் எப்போ காலையில் விடியும் அப்படின்னு விடிஞ்சு முதல்ல வேலையை போய் கவனிக்கணும். காலையில் வீட்டில் வந்து படுக்கணும் மூடிட்டு, திரும்பி காலையில் எப்போ வேலைக்கு போவோம், இதுதான் யோசனையாக இருக்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே உன் சிந்தை ஓடிக்கொண்டிருந்தனா ஆண்டவர் உனக்கு கொடுத்த பிஸ்னஸை, உனக்கு கொடுத்த தாளந்தை, உனக்கு கொடுத்த திறமையை எல்லாவற்றையும் ஒரு நாள் நீ பெருக்கி வச்சிருப்ப. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் உன்கிட்ட கணக்கு கேட்கிறவரா வருவார். ஆமென். நான் உனக்கு இதை கொடுத்தேன், என்ன வாங்கினேன், இதை வச்சு என்னத்தை வாங்கியிருக்க? ஆமே, இந்த பிஸ்னஸை வச்சு ஒரு நிலத்தை வாங்கினாயா? இந்த பிஸ்னஸை வச்சு ஒரு வீட்டை கட்டினாயா? இந்த பிஸ்னஸை வச்சு ஒரு நல்ல சம்பாதியம் மாதமான வருமானத்தை உனக்கு கொண்டு வந்தாயா? இந்த பிஸ்னஸை வச்சு இதையெல்லாம் செய்து முடிச்சாயா என்று கணக்கு கேட்கும்போது நீ சொல்ல வேண்டும், கரெக்டாக எல்லாவற்றையும் செய்து முடிச்சு இன்னும் நிறையா நான் சேகரித்து வைத்திருக்கேன் ஆண்டவரே, இதெல்லாம் கர்த்தருடையது என்று சொல்ல முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, அவர் பிரதான மெய்ப்பனாக வருவார். வாடாத கிரீடத்தை கொடுக்க அவர் வரப்போகிறார். இந்த உலகத்துல அநேக கிரீடங்கள் கொடுக்கப்படுகிறது, அதெல்லாம் இந்த பூமியில அழிந்து போகிற கிரீடங்கள். ஆமே, எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? பாருங்க, இந்த உலகத்துல ஓட்டப்பந்தயம் ஓடுனா ஒரு கப்பு கொடுக்குறாங்க, ஒரு கிரீடத்தை கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்ற, இந்த உலகத்துல இருக்க கிரீடம் வாடி போகிற கிரீடம், ஆனா நான் கொடுக்கிறது வாடாத கிரீடம். ஆமே, அவர் உனக்கு கொடுக்க வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்?
வாடாத கிரீடத்தை உனக்கு கொடுக்க போகிறார். உன் ஓட்டத்தில் நீ ஓடின, ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்ட, இந்த சமுதாயத்தில் ஆண்டவருக்காய் நின்ற, வைராக்கியமாய் நின்ற, அதுக்கெல்லாம் கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்க போகிறார்? வாடாத கிரீடம். இல்லை, அந்த வார்த்தை சொல்லுங்க. என்ன கிரீடம்? வாடி போகிற கிரீடம் அல்ல. எப்படிப்பட்ட கிரீடம்? ஆமே. காலையில வச்ச பூ மாலையில என்ன ஆயிருது? ஆமே, வாடி தூக்கி போட்டுடுறோம். ஆமே ஆமே. அதே போல வாடாத கிரீடம். ஏசப்பா கொடுக்கிற கிரீடம் எப்படிப்பட்டது? வாடாத கிரீடம். அல்லேலூயா. ஆமே. பற்றி இருக்கிற கோபம் உள்ளவராய் வரப்போகிறாராம். ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கிறது? பற்றி இருக்கிற கோபம் உள்ளவராய் வரப்போகிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். ஆமே. வேதம் சொல்லு, கோபத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? புரட்டி போடுவார். அந்த நாள்ல வானெல்லாம் மடமடன்னு என்ன பண்ணுவா? வெந்து கீழே விழுமா. எத்தனை பேர் ஒரு ஆமீன் சொல்லு? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. பாருங்க, வானெல்லாம் மடமடன்னு கீழே விழுந்தா என்ன ஆகும்? நீங்க ஓட முடியுமா? சென்ற நாள்ல ஒரு பிரதர் வந்து சொன்னார், பாஸ்டர் ஆமீன் சொல்றேன், நான் போன என் வீட்டு அறையில, என் வீட்டில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த சீலிங்லாம் என்ன பண்ணுது? இடிஞ்சு விழுந்துருந்தது. அதை பார்த்து நான் விலகி ஓடினு சொன்னேன். ஆமே. சீலிங் விழுந்ததே அவ்வளோ பயம். ஆமே. வானம் இடிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும்? தேவனுடைய வருகை நாளில் வானம் தான் இடிஞ்சு மனவனை விழும். ஒருவனும் தப்பு வைக்க முடியாது. ஆனால் அந்த நாட்களில் நம்ம கர்த்தரை எடுத்துக்கொண்டு போயிடுவார். பரிசுத்தவான்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, சபை அதை விசுவாசி. உலகத்தில் இருக்க கோடான கோடி கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள் அதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? ஆமே. வேதத்தை 7 முத்திரைகள் அன்றைக்கு உடைப்பாராம். வல்லமையுள்ள கர்த்தர் வரப்போகிறார் என்று 7 முத்திரைகள் உடைக்கப்படும். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிலே எதிர்பாராத நேரத்தில் மின்னலை போல மனுஷகுமாரன் வருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? ஆமா. 2 விதமான வருகை எழுதி கொள்ளுங்க. 2 விதமான வருகை நடக்க போகிறது பூமியிலே. முதலாவது வருகை ஆமா ரகசிய வருகை. இரண்டாவது வருகை பகிரங்க வருகை. ஆமே. ஆண்டவர் முதல் வருகை எப்படி வரப்போகிறார்? ரகசியமாய். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு முதல் முறை வரும்போது ரகசியமாய் வரப்போகிறார். ஆனா 2வது முறை ரகசியமா வரமாட்டார், பகிரங்கமாய் வருவார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமேன் சோதரன். இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீன் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன்னா நான் இருக்க தெரியுமா? தெரியாது, ரகசியமாக இருக்கேன். ஆமே. இப்போ நான் இப்போ வெளிப்படையாக இருக்கேன். ஆமே. இப்போ இயேசு வரும்போது அப்படிதான். அவர் வரதே ஒரு முதல் தெரியாது. ஆமே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் முறை இந்த ரகசிய வருகை எதுக்குன்னா பரிசுத்தவான்களுக்காய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? யாருக்காய் வரப்போகிறார்? எழுதி கொள்ளுங்க. இந்த சத்தியத்தெல்லாம் மறக்க கூடாது. இயேசு ரகசிய வருகையில் அவர் யாருக்காக வரப்போகிறார்? பரிசுத்தவான்களுக்காய். ஆண்டவருக்காக ஜெபித்து கொண்டு, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு, சத்தியத்திலே வாழ்ந்து கொண்டு, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டு அவர் வருவார் வருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி விசுவாசத்தோடு வாழ்கிற அந்த பரிசுத்தவான்களுக்காக இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அவர்களை தேவன் எடுத்துக்கொண்டு விடுவார். ஆமே. 2வது முறை பகிரங்க வருகை குறித்து சொல்லும் போது பரிசுத்தவான்களோடு வருவார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எல்லாம் சுலபமா இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆமே. முதல் முறை ரகசிய வருகையில் எப்படி ஆண்டு வருவார்? பரிசுத்தவான்களுக்காய் வந்து அவரை அழைத்துட்டு போயிடுவார். யாருக்குமே தெரியாது. இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் போய்விட்டாங்க, இந்த மனிதர்களை காணல, இவர்களை பார்க்கல, இந்த ஊழியரை காணல. ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த விசுவாசியை பார்க்க முடியல, என்ன நடக்குது பூமியில அப்படின்னு காணுகிறப்ப நிறைய பேர் தொலைஞ்சு போயிடுவாங்க, நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. அதுக்கு அடையாளம் தான் ஏனோக்கு எலியாளா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய பகிரங்க வருகை 7 வருடம் நடுவில் கேப் இருக்கு. ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் 7 வருடம். அந்த 7 வருடத்துல கல்யாண விருந்து மத்திய ஆகாயத்தில் நடைபெறும். அந்த கல்யாண விருந்துன்னா நம்ம வீட்டில் போடுற விருந்து போல அல்ல. நம்ம அறியாத மன்னாக்களை ஆண்டவர் நமக்காய் விருந்தாய் பரலோகத்தின் மன்னாவை கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 7 வருடம் முடிந்த பின்பு பரிசுத்தவான்களோடு அந்த கல்யாணம் முடிந்த பின்பு பரிசுத்தவான்களோடு பகிரங்கமாய் இந்த பூமியிலே வருவார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆமா. யூதா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். பாருங்க, ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஆமென்.
அப்ப பகிரங்கமாய் ஆண்டு வரும்போது ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அந்த கூட்டத்தில் நம்ம இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுங்க. வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. பாருங்க, ஆண்டவர் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. ஆமென். சிரசுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவருடைய அநேக கிரீடங்கள் இருந்ததா? அந்த கிரீடத்தை, அநேக கிரீடத்தை ஒவ்வொன்றா எடுத்து ஆமென் சோதர் கர்த்தர் உனக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க? ஒவ்வொரு மேலும் அந்த கிரீடத்தை கர்த்தர் வைத்தார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா? நீ கர்த்தருக்காக நீ உபத்திரப்பட்ட, நீ கர்த்தருக்காக உன் சொந்தத்தை விட்ட, அந்த ஆலயத்துக்கு போகக்கூடாது, ஆமை போனா உனக்கு சொத்து கிடையாதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சொத்தெல்லாம் நீ விட்டு எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் நீ வந்த, அதனால உனக்கு இந்த கிரீடம் இந்த பலன் அப்படின்னு கர்த்தருக்காக அவமானப்பட்ட உனக்கு, கர்த்தருக்காக அடி வாங்கின உனக்கு, கர்த்தருக்காக ரத்தம் சிந்தின உனக்கு கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? வேதம் அதுதான் சொல்லுகிறது. யோவான் பத்மு தீவில தெளிவாக எழுதுகிறார். வாசிக்க தொடர்ந்து, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும் படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பாருங்க, வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வெண் வஸ்திரம் தரித்து அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தர் பரலோகத்தில் நமக்கு எல்லாருக்கும் இயேசுவுக்கு இருக்கிற அந்த வெண் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? தருகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அவர் வெள்ளை குதிரையிலே இந்த பூமியில பகிரங்கமாய் வரும்போது நாமும் வெள்ளை குதிரையிலே அவருக்கு பின்பாக பகிரங்கமாய் இறங்கி வருவோம். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அதெல்லாம் இந்த பவுல் யோவான் அழகாய் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கடைசியாக 7 வாதிகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டி யானோருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் சபையை காண்பிக்கிறார், உங்களை என்னை காண்பிக்கிறார். ஆமா, இவர் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய ஆமென் சோதர மணவாட்டி. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை யாரா அழைக்கிறார்? மணவாட்டியாய். எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரு? மணவாட்டி. மணவாட்டியாகிய சபை. எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரு? மணவாட்டியாகிய சபை. தேவன் யாரு? மணவாளன். மணவாளனா இந்த பூமியில வரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? 10வது வசனத்தை வாசிங்க. 10லிருந்து, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும். பரலோகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? பாருங்க, ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தினவர்களுடைய நாமங்கள் பெயர்கள்லாம் பரலோகத்துல பதிக்கப்பட்டிருந்ததா? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு ஆண்டவருக்காக நீ இழக்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக இந்த பூமியில விடுகிற காரியத்திற்கெல்லாம் பரலோகத்துல ஒரு பெரிய பலன் உனக்கு உண்டாயிருக்கு. 12 கோத்திரங்கள், ஆமென்,
12 சீஷர்கள், அல்லேலூயா, இவர்களுடைய நாமங்கள்லாம் அங்கே பதிக்கப்பட்டிருந்ததா. அந்த பரலோகத்தில் பதிக்கப்பட்டிருந்ததை யாரு தரிசனத்துல பார்க்கிறா? யோவான் பார்க்கிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவருக்காக இழந்தாங்க. பேதுரு கேட்கிற, ஆண்டவரே, நாங்க உமக்காக எல்லாவற்றையும் இழந்து வந்தோமே, எனக்கு என்ன தருவீர் என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்ற, இந்த பூமியில 100 தனையை உன்னை ஆசீர்வதிப்பேன், பரலோகத்திலும் உனக்கு 100 தனையை ஆசீர்வதிப்பேன். அது மட்டுமல்ல, என்னோடு கூட நீங்க ஆளுகை என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அதுக்கேற்ற பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது, அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. அதன் மதில் வச்சிர கற்களால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? பரலோகம் எப்படி இருந்தது சொல்லுங்க? சுத்த பொண்ணா இருந்தது. ஆமென். ஆண்டவர் அந்த பொண்ணை ரோட்லாம் போட போறார். ஆமென். நம்ம எதுல நடந்து போக போறோம் சொல்லுங்க? ஆமென். சுத்த பொன்னிலே நடக்க போறோம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுங்க? பரலோகம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் அழகாய் இப்போ யோவானுக்கு வர்ணிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்புறம், நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இளநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இதுல ஏதோ ஒன்று சில பூமியில இருக்கு. ஆமென். ஆனா மீதி எல்லாம் எங்க தான் இருக்கு சொல்லுங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். இன்னைக்கு வைடூரியம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம கண்ணில் கூட இன்னும் என்ன பண்ணல, பார்த்துருக்கீங்களா யாராவது? நான் பார்த்தது கிடையாது. அது எங்கேயோ பெரிய பணக்காரன்ட்ட இருக்கும். ஆமென். இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்ன இத்தனையும் எங்க இருக்கு சொல்லுங்க? பரலோகத்துல அது காலில், நம்ம காலில் இருக்க போகுது. ஆமென். அதில் தான் நடந்து போக போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். ஆண்டவர் பரலோகத்தை குறித்து, ஆண்டவரை ஏன் நம்ம பரலோகத்தை நாடணும்னா, பரலோகத்தின் மகிமை பெரியது. ஆமென். இன்னைக்கு உலகம் தான் பெருசு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உலகம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. தேவன் நமக்காய் கட்டி கொண்டிருக்கிற அந்த நகரம் பெரியது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அப்புறம், 12 வாசல்களும் 12 முத்துகளாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி யானவருமே அதற்கு ஆலயம். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? பரலோகத்துல என்ன இல்ல? தேவாலயம் இல்ல. ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமா இருக்கிறார். அவரே ஆலயமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். 24வது அதே அதிகாரம் 24ல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையின் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். யாருக்கு அந்த மகிமை கொடுக்க போடுகிறார்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தான் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வருகைக்கு, பரலோகத்திற்கு நாம் எப்பொழுதோ ஆயத்தமா இருக்கதா? இந்த ஜெபம், இந்த சத்தியம், இந்த ஆராதனை, இந்த உபவாச ஜெபம், இந்த ஜெப குழுக்கள், ஆமா, இந்த காரியத்தை செய்யுங்க, இதுக்கு கீழ்ப்படியுங்க என்று சொல்ல காரியம்லாம் நீங்க எல்லாரும் நித்தியத்திற்கு போய் சேர வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்ல முடியும். பாருங்க, சகரியாவில் ஆண்டவர் கடைசி நாட்களில் நடக்கிற காரியத்தை அவர் சொல்ற. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3, 4, 5 உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல், அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்த ஜாதிகளோடு ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜாதிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ண போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். பாருங்க, ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லும் போது சீசர்கள்ட்ட ஏற்கனவே சொன்னார், ஒலிவ மலையிலே என் பாதங்கள் வந்து என்ன பண்ணும்? வந்து நிற்கும் சொன்னார். அது சகரியாவில ஆண்டவர் சொல்றார். அல்ல, எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? தேவனுடைய வருகையில தேவன் முதலாவது ஆண்டவர் இறங்கி வரும்போது அவருடைய பாதங்கள் இந்த பூமியில எங்க படும் சொல்லுங்க? ஒலிவ மலையின் மேல்
வந்து நிற்குமா. அப்படி நிற்கும்போது என்ன நடக்க போகுது தெரியுமா? அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? பெரிய மலையை ரெண்டா என்ன பண்ணிருமா? பிளந்து போகும். இன்னைக்கு பெரிய பெரிய அணுகுண்டு ஆமென் ஸ்தோத்திரம் அதெல்லாம் போடுறாங்க. போடும்போது என்ன நடக்குது? பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுதா இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா தேவனுடைய வல்லமை எல்லா அணுகுண்டை விட பெரியது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அவ காலை வச்சாலே பூமியை பிளக்குதான். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அவ்வளவு சர்மமுள்ள தேவன். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். ஜனங்கள் ஓடி போவார்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல துன்மார்க்கெல்லாம் தேவனுடைய வருகையிலே தேவனும் பரிசுத்தவான்களும் வரும்போது இயேசுவை அறியாத ஜனங்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்தவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம்? ஓடி போவார்கள். பூமி அதிர்ச்சிக்கு தப்பி எப்படி ஓடுகிறாங்க அது போல இந்த உலகத்தில் எல்லாம் ஓடுவார்களாம். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. பாருங்க, ஆண்டவர் எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்கள் கர்த்தர் எருசலேமுக்கு விரோதமா யாரெல்லாம் யுத்தம் பண்ணினார்களோ, தேவ ஜனத்துக்கு விரோதமா யாரெல்லாம் யுத்தம் பண்ணினார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சும்மா விட மாட்டாரு. வாதிக்கும் வாதையை குறிப்பிட்டிருக்கிறார். ஆமே என்ன சொல்லி இருக்கிறார்? அவர்கள் கால் ஊன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அணுகுண்டு நீங்க பூமியில ஒரு அணுகுண்டு போடும்போது சதையெல்லாம் உருகி போகுதாம். அந்த அணுகுண்டுக்கு என்ன இருக்கிறது? அவ்வளவு வல்லமை இருக்கிறதா இல்லையா? ஆமே. எலும்புகள்லாம் உருகி போகுது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லணும்? ஆனா ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும் போது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சதையெல்லாம் அழிந்து போகுமா, அவர்கள் கண்கள் தங்கள் குழியில கெட்டு போகுமா, அவர்கள் நாவுகள் அவர்கள் வாயிலே அழுகி போகுமா. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இதெல்லாம் நடக்க போகிறது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என் சிங்காசனத்தை தருவேன். ஆமென். இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக இந்த பூமியில வந்தாரோ, ஆமென் ஸ்தோத்திரம், மனிதனை மீட்கும்படியாய், மனிதனுக்காய் ரத்தம் சிந்தும்படியாய் அவர் வந்தார். ஆனால் பிசாசு அவர் இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தக்கூடாது, மனிதனை மீட்கக்கூடாது என்று கெத்செமனே ஆமென் தோட்டம் வரை போராடினான். ஆமென். ஆனால் சாத்தானை அவர் மேற்கொண்டு ஜெயம் எடுத்து அவர் சாத்தானின் தலையை கல்வாரி சிலுவையிலே அவர் நசுக்கி போட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? வெளிப்படுத்தல் விசேஷம் 3:21 நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினிடத்தில் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் அவனுக்கு அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் இந்த உலகத்துல ஆமை வருகிற போராட்டத்தை, இயேசுவு நிமித்த வருகிற பாடுகளை அவன் ஜெயம் எடுக்கணும். அவன் வாழ்க்கையில் அவன் ஜெயம் எடுக்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் வரும்போது அவர் சும்மா வரமாட்டார். அவனுக்கு ஏற்ற பலனை தர வருகிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிக்கும் போது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல பரலோகம் என்று எப்படி இருக்கிறதோ அதே போல ஆமென் ஸ்தோத்திரம் அக்கினி கந்தகமான கடல் பாதாளம் நரகம் என்ற கர்த்தர் ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சபை அதை விசுவாசிக்கிறது. கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதற்குள்ள பல கோடான கோடி லட்சாதி லட்ச ஜனங்கள் பரிசுத்தவான்கள் ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. பரலோகத்தை நம்புகிறாங்க, நரகத்தை நம்புகிறாங்க. ஆமென். ஆனா அந்த பாதாள அக்கினி கடல் யாருக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறார்னா, மோசம் போக்கின பிசாசுக்கோ கள்ள தீர்க்கதரிசிக்கும். ஆமென். இந்த வேத வசனத்தை ஒன்றை கூட்டினாலும், இந்த வேத வசனத்தை ஒன்றை அதை குறைச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவன் கள்ள தீர்க்கதரிசி. இந்த வேதத்தில் உள்ள எல்லா வாதையும் சாபமும் அவன் மேல் வரும் என்று வெளிப்படுத்த விசேஷம் கடைசி பகுதியில் கர்த்தர் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அப்ப நரகம் யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. நரகம் இந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே கிடையாது. அவெல்லாம் ரட்சிக்கப்பட தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா.
ஆமென். சோதரர், இந்த சபை, இந்த குறிஞ்சிப்பாடி கடைசி மனிதன் ரட்சிக்கப்படும் வரை இந்த சபையை கர்த்தர் வைத்திருப்பார். எத்தனை பேர் அதை ஆமென் சொல்லுங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வெளியில இருக்கிறவனுக்கு கூட நரகத்தை ஆண்டவர் வச்சிருக்கல. ஆண்டவர் யாருக்கு வச்சிருக்கிறாரு? தள்ளப்பட்டானே பிசாசு, அவனுக்கோ கள்ள தீர்க்கதரிசி. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லணும்? இந்த வசனத்தை பிதட்டுகிறானே, தவறான உபதேசத்தினால் சபையை கெடுக்க நினைக்கிறானே, அல்ல ஓநாய்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையினால கர்த்தர் சத்தியத்தை நடக்கிற உபதேசத்தில் சரியாய் நடக்கிற, உபதேசத்துக்காய் வைராக்கியமாய் நின்ற, உபதேசத்துக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நிற்கிற சபையாய் கடைசி நாட்கள் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். 11 வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. பாருங்க, யோவான் வெளிப்பாடுல சொல்றாரு, பரலோகத்துல யாரெல்லாம் இருந்தாங்க? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும். அப்ப யாரு? சிறியவர்களும் எங்க இருக்கிறாங்க? மரித்த சிறுவர்களும் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் இருக்க நான் கண்டேன் என்று யோவான் வெளிப்பாடுல சொல்றார். ஆமென், ஆமென், சோதரம். அப்ப சொல்லிட்டு, அப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டான். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஜீவ புஸ்தகம் என்ன பண்ணப்பட்டது? சொல்லுங்க. திறக்கப்பட்டது. ஆமென். பாருங்க, அங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, அவனவன் தங்கள் கிரியில் தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவான். 13 வசனத்தை வாசிங்க. சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. பாருங்க, நியாய தீர்ப்பு நாள்ல எவெல்லாம் கடல்ல செத்து போனானோ அவருடைய உடல் கிடைக்கல. ஆமென். இப்ப என்ன பண்ண? கடைசி நாள்ல கடல்லாம் என்னிடத்துல வந்த உயிரெல்லாம் கடவுள்கிட்ட கொடுக்குமா? ஆமென். இப்ப வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க? இப்ப ஷிப்ல போனான், டைட்டானிக் ஷிப்ல போன எல்லாம் செத்து போயிட்டான். அவன் எலும்பு கூட எங்க இருக்குன்னே. ஆனால் ஒரு நாள் கடைசி நாள் அந்த டைட்டானிக் ஷிப்பில் யாரெல்லாம் செத்தானோ அவருடைய உடல்லாம் கடல் வந்து கொப்பளிக்கும் ஆண்டர் கொன்பாங்க. என்னிடத்துல என்னுடைய கடலில் யாரெல்லாம் மறித்து போனாங்களோ அவங்கெல்லாம் நான் உம்மிடத்துல கொடுக்குறேன்னு கடலில் தண்ணீரில் செத்து போனாங்களாம் கடவுள்கிட்ட நியாய தீர்ப்பு நாளில் கொடுக்குமா? அல்லேலூயா. நீ நியாயம் ஒருவனும் தப்பு வைக்க முடியாது. யாரும் தப்பு வைக்க முடியவே முடியாது. ஆமென். அடுத்தது யாரெல்லாம் கட்டிடத்திலே அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போனார்களோ அக்கினி வந்து கொப்பளிக்குமா. இந்த உடல்லாம் ஒரு நாள் இந்த கட்டிடத்துல சேதமடைந்து விபத்து நடந்து இவங்கெல்லாம் மரித்து போனாங்க அப்படின்னு உலகம் அந்த நெருப்பு வந்து அந்த உடலை கொப்பளிக்குமா? எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் வேதத்துல தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். பாதாளம் தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படி என்ன பண்ணாங்க? நியாய தீர்ப்பு அடைந்தாங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 14 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இது எத்தனாவது மரணம் சொல்லுங்க? இரண்டாம். அந்த இரண்டாம் மரணம் வேதனை நிறைந்தது. ஆமென். அந்த இரண்டாம் மரணம் அதுக்கு முடிவே கிடையாது. அல்லேலூயா. அது அக்கினி கந்தக கடல். ஆமென். அதுல இருக்கிறவங்க, அந்த இரண்டாம் மரணத்தில் இருக்கிறவங்க, ஆமென், வெளியே வரவும் முடியாது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அந்த இடத்திற்கு யாரும் போகக்கூடாது என்றுதான் இந்த சத்திய வசனத்தை சொல்லுகிறோம். அவர் அந்த இடத்துக்கு போகாம நீ நித்தியத்திற்கு போகணும்னா இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கு, என்னால் அன்றி ஒருவனும் பிதாவும். நாம் சொல்றோம், அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து வேதனை தாங்க முடியாம இந்த ஒரு சான்ஸ் கொடு. ஆபிரகாமின் மடிவில் இருக்கிற லாசருவை பார்த்து அவன் கேட்கிறான், ஒரு சொட்டு தண்ணீரை கொடு. அது இல்லை, நான் பரவாயில்ல, ஒரு சான்ஸ் வெளியில போக கொடு. இந்த நரகத்தை விட்டு நான் வெளியே போய், இந்த பாதாளத்தை விட்டு வெளியே போய், என் சகோதரெல்லாம் அங்கே இயேசு அறியாம வாழுறாங்க, அவங்களுக்கு இயேசு சொல்ல ஒரு சான்ஸ் கொடு சொன்ன போது அந்த லாசரு சொல்றா, உனக்கு எனக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆமே, நீ நினைச்சாலும் நான் அங்க வர முடியாது, நான் நினைச்சாலும் அங்க வர முடியாது. உன்னுடைய நாட்கள் முடிந்து போய்விட்டது. அங்கே சில தீர்க்கதரிசிகளை கடவுள் வைத்திருப்பார், அவர்கள் மூலமா தான் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும். ஆகையினால் நீ வெளியே போக முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உன் சகோதரருக்கு இயேசுவை பற்றி சொல்றோம்? ஏன் உன் சொந்தக்காரர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்றோம்? இன்னைக்கு உலகத்துல ஆண்டுடைய வருகையின் அடையாளங்கள், வருகையின் மிக மிக சீக்கிரமா இருக்கிறது. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்?
அதான் அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்கினி கல்லில் தள்ளப்பட்டு இது இரண்டாம் மரணம். 15ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். ஜீவ புஸ்தகத்துடைய பெயர் இல்லாதவன் அக்கினி கடலிலே என்ன பண்ணப்பட்டான்? தள்ளப்பட்டான். ஆகையினால் தேவனுடைய வருகைக்கு முன்பாக நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று ஒரு 11 காரியத்தை சொல்ல போகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வருகைக்கு முன்பாக நிற்க நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது எழுதி கொள்ளுங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். 2 பேதுரு 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். நீங்கள் நானும் கர்த்தருடைய வருகைக்கு எப்படி காத்திருக்க வேண்டும் சொல்லுங்க? மிகுந்தா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஆவலான காரியங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். என்டர்டைன்மெண்ட் ரொம்ப ஆவலா எனக்கு இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஆவலான காரியங்கள் இருக்கிறதா இல்லையா? நிறைய பேருக்கு எப்போ சர்ச்சு முடியும், வீட்டுக்கு போவேன், அதுவே ஆவலா இருக்கு. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு பீச்சுக்கு போக ஆவல் இருக்கு? ஆமேன். சில பேருக்கு என்டர்டைன்மெண்ட் இது, சில பேருக்கு என்டர்டைன்மெண்ட் இது, சில பேர் இவர்களை பார்க்கணும் என்ற ஆவல் ஆசை ஒருத்தவங்க இருக்கு. ஆனா ஒரு பரிசுத்தவான்களுக்கு எதுல ஆவல் இருக்கணும்? ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளையே, உனக்கு எதிர் மேல கண்ணு இருக்கணும் அப்படின்னா ஆமென், தேவன் எப்பொழுது வரப்போகிறா அதன் மேல் ஆவலா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். இரண்டாவது, இயேசுவின் மேல் இருக்கிற நேச தழல் இருக்க வேண்டும். வசனத்தின்படி இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இரண்டாவது, இயேசுவின் மேல் இருக்கிற நேச தழல் இருக்க வேண்டும். உங்கள் மேல் ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பு எப்பொழுதும் அக்கினியா இருக்கணும். அந்த தேவன் மேல் இருக்கிற அன்பு, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அன்பை காட்டிலும் பெரிய அன்பு, அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் தூக்கி போட்டுடும். அப்படிப்பட்ட தேவன் மேல் இருக்கிற நேச தழல் உங்களுக்கு இருந்தா வருகையில வரும்போது இந்த உலகத்துல எந்த அன்பு இருந்தாலும் தூக்கி எறிந்து போட்டு கர்த்தருடைய வருகை மேல நீங்கள் ஆவலா இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் மேல அந்த அன்பு இல்லைன்னா, அந்த நேச அக்கினி தழல் ஆண்டவர் மேல இல்லைன்னா, கர்த்தருடைய வருகை நாட்கள்ல உலகத்தின் அன்பு தான் உங்களுக்கு பெரிதாய் தெரியும். மனுஷன் மேல இருக்க அன்பு தான் உங்களுக்கு பெரிதாய் தெரியும். சில மாயான அன்பு தான் உங்களுக்கு பெரிதாய் தெரியும். ஆனா அன்பு, தேவன் மேல இருக்க அன்பு, அந்த அக்கினி தழல் போல அந்த அன்பு, இதெல்லாம் குப்பையாய் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். மூன்றாவதாக எழுதி கொடுங்க. பரலோகம் காந்த சக்தியை போல இழுக்கிறவளாக நீங்க இருக்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு சிலரை எது காந்த சக்தியை போல இழுக்கிறது தெரியுமா? உலகம். ஆமே, உலகம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆண்டுடைய வருகையில உலகம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆமே, பரிசுத்தவான்களை தேவன் ஒரு நாளும் இழுத்து கொண்டு போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு புடி எங்க இருக்கு சொல்லுங்க? உலகத்துல, பணத்தின் மேல, இடத்தின் மேல, ஆமென் ஸ்தோத்திரம், வீட்டின் மேல ஸ்தோத்திரம், மனிதன் மேல, உலகத்தின் மேல அந்த பற்று பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஆண்டுடைய வருகை வருகிறதே அவங்களுக்கு தெரியல. அது மேல அவங்களுக்கு ஆவல் இல்லை. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? மூன்றாவது சொல்லப்பட்ட பரலோகம் காந்த சக்தியை போல ஒரு பரிசுத்தமான இழுத்துட்டு போயிருமா? அல்லேலூயா. ஆமே. நான்காவது, உங்கள் விளக்குகள் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமே, எழுதி கொள்ளுங்க. உங்கள் விளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் நீங்க பரலோகத்துக்கு, தேவனுடைய வருகைக்கு ஆமே நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஐந்தாவது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் உங்கள் அங்கிகள் தோய்த்து வெளுத்திருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் உங்கள் அங்கிகள், உங்கள் வஸ்திரம், அதாவது ஆமென் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆமென் வெண் வஸ்திரம், அதை இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் ஆமென் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை வெளுத்தி, அதை தோய்த்து வெளுத்து, ஒரு சின்ன குற்றம் செய்தா உடனே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், இது இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர், இந்த சோதனை நான் விழுந்துட்டேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், திரும்ப உங்களை இரத்தத்தினால் கழுவி தேவனுடைய வருகைக்கு நீங்கள் எப்பொழுதும் உங்களை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையை சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆறாவதாக, விடிவெளியை போல வசனத்தை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, விடிவெளியை போல. நான் சொல்லுங்க, விடிவெளியை போல வசனத்தை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, டெய்லி காலைல எழுந்து வசனத்தை பார்க்கணும். உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது வசனம் உங்களுக்கு காண்பிச்சிடும் தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் ஸ்தோத்திரம். வசனத்தை நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். ஏழாவது, ராஜா முத்திரை போட்ட பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும்.
இயேசு ராஜா உங்களை முத்திரைக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக நீங்க இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் பரலோகத்தில் இழுத்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆமே. 8வதாக, ஆண்டவர் உங்களை எந்த பாதையில் நடத்தினாலும் முறுமுறுக்க கூடாது. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்ல முடியும்? பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. இப்ப பக்கத்துல கரங்களை பிடிங்க, நம்ம முகத்தை பாருங்க. ஆண்டவர் உங்களை எந்த பாதையில் நடத்தினாலும் முறுமுறுக்காதே. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்லணும்? ஏன்னா முறுமுறுத்த எத்தனையோ பேர் அவர்கள் வனாந்தரத்திலே சங்கரிக்கப்பட்டாங்க. முறுமுறுத்த எத்தனை பேர் வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர முடியவில்லை. முறுமுறுக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் கைவிடப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காய் போதும் என்கிற மனதுடையவனாய் நீ வாழும்போது, திருப்தியாக இருக்கும்போது, தேவனுடைய வருகையில் நீ எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாய். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? 9வதாக, ஆமேன் ஸ்தோத்திரம், நீ இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம் நீ எப்படி ஆராதிக்கணும்னா பரிசுத்த ஆவியோட நிறைவோடு ஆராதிக்கணும். பரிசுத்த ஆவியோட நிறைவோடு நீ ஜெபிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும் தான் தேவன் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல முடியும். 10வதாக, சுவிசேஷ சங்கிலினால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதியாய் இந்த பூமியில நீ வாழ வேண்டும். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. சுவிசேஷ சங்கிலினால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதியாய் இந்த பூமியில வாழ வேண்டும். அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறான்னா, எப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையே ஒரு ஸ்தானாதிபதியா என்று மற்றவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லி கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஆமே. நீ ஸ்கூல்ல சொல்லு, காலேஜில் சொல்லு, ஆமே. வெட்கப்படாத ஊழியக்காரனாய் வேலையில சொல்லு, உன் தெருவில் சொல்லு, வீட்டில் வரவங்க போறவங்களுக்கெல்லாம் இந்த சர்ச்சைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு போவா என்ற வார்த்தையை சொல்லி கொண்டே இரு. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்ல முடியும்? கடைசியாய், முதிர்ந்த பயிராய் நீ இருக்க வேண்டும். ஆமே. எப்படிப்பட்ட பயிரா இருக்குன்னு சொல்லுங்க? முதிர்ந்த பயிராய். ஆமே. வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். எத்தனை பேர் ஒரு அல்லே சொல்ல முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் முதிர்ந்த பயிராக இருக்கணும். ஆமே. சத்தியத்தில் வசனத்தை கேட்டு 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 அதன்படி நடந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆமேன் ஸ்தோத்திரம் தேறினவர்களாய், முதிர்ச்சி அடைந்தவர்களாய், முதிர்ந்த பயிராக இருக்கும்போது தேவன் சொல்லுவார், அந்த பயிரை அறுத்து கொண்டு வா. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? இன்னைக்கு உலகத்தில் சொல்லுவாங்க, ஆமேன், குழந்தைய போல என்ன பண்றாங்க, நடக்கிறான். இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, இன்னும் யாரா இருக்கிறாங்க? குழந்தையே இருக்கிறாங்க. ஆமேன் சூத்திரம் அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க. ஆமே. இன்னும் சில பேர் ஆமேன் சூத்திரம் இப்படியே ஆமேன் சின்ன புள்ளத்தனமா நடந்துட்டாங்களே அப்படின்னு, சின்ன புள்ளத்தனமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஆமேன். வளர்ந்துருக்கிறாங்க, ஆனா ரொம்ப குழந்தைய நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டு சொல்றாரு, ஆமேன் சோதரம், நீ முதிர்ந்த பயிராய் வளர்ந்திருக்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்லணும்? ஆமேன். வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து முதிர்ந்த பயிராய் இருந்த ஒன்னதான் கர்த்தர் அறுக்க வருவார். ஆமேன். எல்லாரும் ஜோம் பண்ணுவோமா? எல்லாம் ஜோம் பண்ணு. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டோட்ட ஜோம் பண்ணு. ஏசப்பா, இந்த கால வேளையில ஆண்டோடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. என்னை ஆண்டுடைய வசனத்திலே நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவளாய், சத்தியத்தை கேட்டு நடந்து கீழ்ப்படிந்து முதிர்ந்த பயிராய் என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டோடைய வருகையிலே கரையில்லாதபடி, குற்றமில்லாதபடி என்னை கர்த்தர் மாற்றுங்க என்று எல்லாரும் நம்ம எழுந்து இருக்கிற இடத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா thank you Lord. எல்லா கர்த்தரே ஸ்தோத்திரம். ஓ, ரெண்டு கரங்களை தட்டி எல்லா கர்த்தரே ஸ்தோத்திரம் சொல்லு. ரெண்டு கரங்களை தட்டி எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் கேட்ட வார்த்தைகளுக்கு, சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறா, ஆயத்தமாவோம். ராஜா வருகிறா, ஆயத்தமாவோம். நம் இயேசு வருகிறா, எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு எதிர்கொண்டு செல்லுவோம்.
பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை நல்ல கனிகொளா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், நம் இயேசு வருகிறார், நம் இயேசு வருகிறார். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே, சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், நம் இயேசு வருகிறார், நம் இயேசு. அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதின ஜெப வாழ்க்கை தாங்கப்பா, அனுதின வேத வாசிப்பை தாங்க. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், நம் இயேசு வருகிறார், நம் இயேசு வருகிறார். ரெண்டு கரங்களை தட்டி இல்ல ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தப்படுத்தும், கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் அனுதினம் ஜெபம் பண்ணி எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு நேராக்கி, கோணலான மாறுபாடான சந்ததி விட்டு விலகி கர்த்தருக்கு நேராக்கி ஓட உதவி செய்யும். வருகைக்கு ஆயத்தமாக்கும், கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் உம்முடைய சந்ததி முன் நிற்க திராணியாக எங்களை மாற்றும், சபையை திராணியாக்கும், சபையை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சாயலாய் சபை மாறட்டும், குமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பான சாயலாய் சபை மாறுவதாக. எங்களை கேட்ட வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், சபை அர்ப்பணிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.